கொஞ்சம் உடம்பு முடியல, பட் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறேன். ஹாய் சினிமா சுந்தரராஜன். ஸோ இந்த வாரத்துக்கு சினி அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் சினி அப்டேட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு காந்தா படத்தை பற்றி பார்த்துருவோம். ஸோ காந்தா டி.கே. மகாதேவன் அப்படிங்கிற ஒரு லீடிங் ஆக்டர் தமிழ் சினிமா இருக்காரு. அதே சமயத்துல ஐயா அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேரக்டருமே இருக்காரு. இவன் இந்த ஐயாவுடைய ஒரு ஸ்டூடெண்டா உள்ள வந்தவர் தான் நம்ம டி.கே. மகாதேவன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு டைரக்டரா இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்டூடெண்டா உள்ள போய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகி இப்போ ஒரு மேல் இடத்துல இருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல சில பிரச்சனைகள்ங்கிறதுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்னால. ஸோ இப்ப இவங்க எப்பவோ ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்தப்பட்ட சாந்தா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு திரும்பவும் கண்டினியூ பண்றாங்க. பட் இப்படி கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஈகோங்கிறது இதாகி யாரு சொல்ற மாதிரி இந்த படம் நடக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் இந்த படம் நடக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் இந்த படம் நடக்கும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதுக்கு நடுவுல அந்த படத்தோடைய முடிவு என்னாச்சு, அண்ட் இதுக்கு நடுவுல இருந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் நடிச்ச குமாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த குமாரிங்கிற பொண்ணுக்குள்ள அந்த பொண்ணு இந்த கதையில எப்படி சம்பந்தப்பட்டுச்சு அப்படிங்கறத மீதி கதையை காமிச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு கொலையில போய் முடியுது. ஸோ ஒருத்தரை கொன்னுடுறாங்க. யாரு கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க, அந்த கொல்லப்பட்ட நபர், அந்த நபரை யாரு எதுக்கு கொன்னாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எல்லாமே ராணா ஒரு போலீஸா வந்து அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா மாறுது. ஒரு ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல கூடிய ஈகோல இருந்து டேரக்டர் அண்ட் ஹீரோக்குள்ள இருக்கிற கேட் மோஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்குள்ள போய் அது வேற மாதிரி ஒரு ஃபிளிப் ஆகி வேற மாதிரி திரும்புது. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது மொத்த விஷயமே ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்தோடைய ட்விஸ்ட் மட்டும், அதாவது இந்த எண்டிங் யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற ட்விஸ்ட் வந்துட்டு நான் தாண்டா லியோங்கிற அந்த மாதிரி ஒரு மொக்க ட்விஸ்டா இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நமக்கு ரிவீல் பண்ணிட்டு யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் ரிவீல் ஆக போகுதுங்கிற மாதிரி காமிச்சிருந்தா கூட அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபைங்கா இருந்திருக்கும். பட் மொத்தமாவே வந்துட்டு நான் தாண்டா லியோங்கிற மாதிரி ரிவீல் பண்ணது வந்துட்டு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அது விஷயம். ஸோ அது மட்டுமே படத்துல ஒரு குறையா இருந்தது. ஸோ மற்றபடி படம் சூப்பரான படம், ஒரு கிரேட் ஃபிலிம், நாட் அ மாஸ்டர் பீஸ். அந்த சின்ன விஷயம் மட்டும் இதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸா மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். கண்டிப்பா தேட்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம் தாராளமாக. நல்ல படம், பாருங்க. அடுத்து இந்த வாரம் ட்ரைலர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். மாஸ்க் டிடெக்டிவ் வேலு அப்படிங்கிற கேரக்டர்ல கவின் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் வந்து பணத்தை அடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. தப்பு பண்ணி பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து பணத்தை அடிச்சு நல்லது பண்றாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பட் அவங்கள்ட்ட இருந்து பணத்தை அடிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்ட்ரியா ஆல்ரெடி அவங்களுமே ஒரு பெரிய ஆளா இருக்காங்க. ஜெயிலுக்கெல்லாம் போய் பல சம்பவங்கள் பண்ணி பதைய கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே ஒரு வம்பு பண்ண போய் அவங்களுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் தான் இந்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஷ்னால என்ன நடந்தது அண்ட் கவினுடைய பிலாசபி என்ன, அவருடைய தாட்ஸ் என்ன, அந்த கேரக்டர், அந்த வேலுங்கிற கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுது, எதுக்காக அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட்ல என்ன பண்றாங்க, எதுக்காக பணத்தை அடிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க, தில்லாலங்கடி படம் மாதிரி வந்துட்டு போய் நல்லது பண்றாங்களா, இல்ல கண்ணும் கண்ணும் கொள்ளடித்தால் மாதிரி சுயநலத்துக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இது எல்லாமே தான் படத்துல இருக்க போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆண்ட்ரியாவோட கேரக்டர் வந்துட்டு ஒரு பக்கா ஆன்டகனிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. என்னங்கிறது தெரியல, பட் பயங்கரமா ஏதோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் மிடில் கிளாஸ் அப்படிங்கறத மெயினா சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படிய ஆட்கள், ஏழை விட ஏழைகள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டர் தான் ரொம்ப இதா வச்சு காமிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு. அண்ட் எம்.ஆர். ராதா சார மாஸ்கோட தான் இவங்க வந்து திருடுறதுக்கு போறாங்க. ஸோ திருட்டு வேலை பண்ணும்போது எம்.ஆர். ராதா சாரோட மாஸ்க் போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஈவென்ட்ஸ்ல கேட்கும்போது படம் பாருங்க புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலிப்பிட்டாங்க. பட் என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு இவர் வச்சிருக்கிற ஹோட்டல், ஸோ ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க போல இருக்கு. அங்கதான் மீட் பண்றாங்க ரதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பர்சனலா வந்துட்டு ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதை தாண்டி இவங்க கதைக்குள்ள எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. அது படம் பார்த்தா தான் தெரியும். ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வெற்றிமாறன் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, விக்ரமன் இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கதையை ஆண்ட்ரியாவுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு ஆண்ட்ரியாவுக்கு வந்துட்டு இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் அமைச்சிருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் சார் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா இது ரொம்ப ரொம்ப வைல்டா இருக்கு, ஸோ இதை வந்துட்டு அப்படியே படமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டோன் டவுன் பண்ணி ஸ்கிரிப்ட்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனாலதான் மென்டர்ட் பை வெற்றிமாறன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி இதை அப்படியே தியேட்டர்ஸ்ல கொண்டு போய் காட்ட முடியாத ஒரு படமா தான் இந்த கான்செப்ட்ங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா உள்ள இந்த நான் மேலோட்டமா சொன்னேன்ல, இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி பல விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் காட்டாம இருக்கு, அது எல்லாமே படத்துல தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லேடான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப வைல்டா இல்லாம ஓரளவுக்கு நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு, நம்ம ஊர் சென்சார் போர்டுக்கு பாதகமாகாத அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். ஸோ பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நெல்சன் வந்துட்டு இந்த படத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் கேமியோ கொடுத்திருக்காரு. அது வெற்றிமாறன் சாரே ஒரு ஸ்பாயில் பண்ணி உடச்சிட்டாரு.
அந்த ஈவெண்ட்லயே வந்துட்டு ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு, வாய்ஸ் ஓவர் கேமியோ. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு காமெடி கேரக்டர் சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன ஃபன்னான கேமியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்போம். அண்ட் அர்ச்சனா, விஜய் அர்ச்சனா அவங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு மிஸ்டியான கேரக்டர் மாதிரி தெரியுது. ட்ரைலர்ல வந்துட்டு யாரை பத்தியே தப்பு பேசலாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ பாப்போம் என்ன மேட்டர் சொல்லிட்டு 21st ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஸ்ரீசக்தி சினிமாஸ்ல நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருந்தாங்க. அங்க வந்துட்டு நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க, சரியா காதுல விழல. அப்படி ஒரு விஷயம் எனக்கு காதுல விழுந்தது என்னன்னா, இந்த படத்துல அந்த வேலு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு விஷயம், ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவான், நான் கெட்டவன் தான் ஆனா எச்ச இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கிரே ஷேடட் தான், ஒரு கெட்ட கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே ஆகுது. பட் அவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் கிடையாது. ஏன்னா நானே இது நிறைய தடவை லைஃப்ல சொல்லுவேன், நான் என்னையவே சொல்லிப்பேன், நான் கெட்டவன் தான் ஆனா கேவலமானவன் கிடையாதுன்னு நானே சொல்லிப்பேன். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா இருக்கு. நிறைய இன்டர்வியூஸ்லயும் சரி, பேசிக்கிற விஷயங்களுமே சரி, இந்த கேரக்டர், அதாவது இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே கிரே தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்காங்க. கவினுமே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது எங்க பெருமைடா, எங்க நிலத்திலே இல்லடா, விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அடுத்தது இந்தியன் பீனல் லா, IPL. ஸோ ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கிரைம் பண்றாரு. அந்த கிரைமை பத்தின ஒரு வீடியோ வந்துட்டு லீக் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொலிட்டீஷியனோட கேங் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சில பேர்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு தள்ளுற வேலையை பண்ணிட்டே வராங்க. ஸோ இதுல வேற வேற கேரக்டர்ஸ் வந்துட்டு இதுல மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாருமே கொல்லப்படுற சுச்சுவேஷன் ஏற்படுது. அவங்க எல்லாருமே கஷ்டத்துல மாட்டுறாங்க. ஸோ அப்படி லைனா போயிட்டு இருக்கும்போது TTF வாசனுடைய கேரக்டருக்குமே இந்த பிரச்சனைங்கிறது வருது. அவர் ஹேக்கர் மாதிரி தெரியுது, பட் கரெக்டா தெரியல. பட் அவரு வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குமே இந்த பிரச்சனைங்கிறது வருது. ஸோ எல்லாருமே கொல்லப்படும் போது அவருமே கொல்லப்படுற ட்ரை பண்றாங்க. ஸோ அவரு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா மீதி கதை. ஸோ இந்தியன் பீனல் லா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல. பட் ஸோ ஒரு இன்னசென்ஸை வந்துட்டு போட்டு தள்ள ட்ரை பண்ணும்போது அதுல TTF வாசன் ஒரு ஆளா இருந்து அவர் எப்படி எழுத்து நிற்கிறாரு, இந்த பொலிட்டிஷியனா அவர் கடைசியில என்ன பண்ணாரு அப்படிங்கறத மீதி கதையா இருக்கு. ஸோ ஒரு பைக் சேசிங் சீக்வன்ஸ் கூட TTF வாசனுக்கு வச்சு விட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கதை, நல்ல கான்செப்ட். அண்ட் இதுல TTF வாசனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே TTF வாசனுடைய ஆக்டிங்கிறது ஒரு அமெச்சூர் ஆக்டிங்கிறது எனக்கு தெரியதான் செய்யுது. தலைவர் இன்னும் ஆக்டிங்க்கு ஒர்க் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒரு இன்ஸ்பயர்டு பை ட்ரூ ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. அண்ட் இதுல எண்டுல வந்துட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா உள்ள வராங்க, அவங்க முகத்தை காட்டாம மறைச்சிட்டாங்க. அதிக மேம் மாதிரி இருந்துச்சு, யாருங்கிறது தெரியல. பட் யாரோ ஒருத்தவங்க, அவங்க யாருங்கிறது தெரியல, அவங்க வந்துட்டு இதா இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் 28th ரிலீஸ், 28th வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மெயின் அக்யூஸ்ட் நீதான். மெயின் அக்யூஸ்ட். ஆமா. அடுத்து டாய் ஸ்டோரி 5 படத்தோடைய ஒரு சின்ன டீசர் வந்துட்டு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீசர் இதுதான். ஸோ இப்போ டாய் ஸ்டோரி 4ல இருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ இந்த டாய்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பையனோட வீட்டில் இருக்கு. எந்த பையங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா அந்த சீரீஸ் வந்துட்டு மறந்தே போச்சு. ரீவாச் பண்ணாதான் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கடைசியா இந்த டாய்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இப்போதைக்கு இந்த படத்துடைய கான்செப்டா பார்க்கும்போது டேப்லெட், அது கேம் விளையாடக்கூட ஒரு டேப்லெட் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டா வருது கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அப்படி கிஃப்டா வரும்போது அந்த டேப்லெட்ஸ் வந்துட்டு இந்த டாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டெக்னாலஜி விசஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இதுல இன்ட்ராக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்ப டாய்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க போது டேப்லெட் டாய் கிட்ட பேசுற மாதிரி காட்டுவாங்களா, இல்ல ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்களாங்கிறது தெரியல. பட் நமக்கு படம் பார்த்தா தெரியும். ஒரு சின்ன டீசர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ படம் வந்துட்டு இந்த வரதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து தேரே இஷ்க் மெயின் படம். ஸோ இந்த படத்துல வந்துட்டு தனுஷ் ஒரு வயலண்ட் காயா இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு காலேஜ்லயே பயங்கரமா சண்டை போட்டு அந்த மாதிரி இருக்கும்போது கிருத்திசனான் போயிட்டு நான் உன்னை திருத்துறேன், நான் உன்னை நல்லவனா மாத்துறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. நல்லவனாவும் மாத்துறாங்க, அவர் கொஞ்சம் கைண்டா மாறுறாரு. பட் அப்பயே ஒரு டைலாக் சொல்றாரு, நான் உன் மேல காதல விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த டெல்லியவே நான் மொத்தமா எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்றாரு. அண்ட் அதுக்கு நடுவுல காதலையும் விழுகிறாங்க, இவங்களையுமே காதலிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைலாக்லயே சொல்றாங்க, ஒரு டைலாக்லயே காட்டுறாங்க, பொண்ணுங்க வந்துட்டு என்னதான் காதல் கீதல்னு சொன்னாலும் அவங்க வந்துட்டு தன்னுடைய துணைவனை வந்துட்டு சூஸ் பண்ணும் போது ரொம்ப லாஜிக்கலா யோசிப்பாங்க. பட் அதை எப்படி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாங்க. लड़कियां ना हमेशा राजकुमारों के सपने देखती हैं, मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें.
I didn't know how to explain him that. யாருக்கிட்டயும் ஃபிளாஷ்பேக் சொல்ற மாதிரி தெரியுது. அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் வந்துட்டு லாஜிக்கலா இருந்தது வந்துட்டு அவனுக்கு எந்த மாதிரி ஆகும், அவனுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ நடந்திருக்குங்கிறது தெரியுது. அண்ட் இப்போ வந்துட்டு இவங்க லாஜிக்கலா வச்சு ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்துட்டான் அப்படின்னா அந்த அந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜி எனக்கு தெரியும். என்னை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்துட்டாங்க அப்படின்னா அவன் அப்படியே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வெட்டிங் ட்ரெஸ்ல பார்த்த உடனே அவர் சொன்ன மாதிரி டெல்லி எரிச்சிருன்னு சொன்ன மாதிரி அந்த கல்யாண மண்டபத்தையும் போட்டு எரியுன்னு எரிக்கிறாரு. போலீஸ் அடிச்சு பிடிச்சி அவர் இழுத்துட்டு போறாரு. இது மொத்தத்தையும் இந்த ட்ரெயிலர்ல காமிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். மொத்த கதையுமே சொல்லிட்டாங்க. பட் இது மொத்த கதையான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு 30% ஆஃப் தி ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். இது மொத்தமா ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு மொத்தம் ஓவரால் ஸ்கிரீன் பிளே என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலனாலும் ஓரளவுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு பார்க்கும்போது இந்த மொத்த சீக்வன்ஸுமே வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு தனுஷ் வந்துட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அதுல வந்துட்டு இப்போ கிருத்திசனன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த அவர் இருக்கிற பேஸ்க்கு வராங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்ன காரணங்கிறது தெரியல. அவங்க ஏதோ மிஷினுக்காக வராங்களா என்னங்கிறது தெரியல. பட் அது ஒரு செப்பரேஷன் ஸ்டோரி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜாண்டர் ஷிஃப்ட் ஃபிலிம் தான். ஒரு லவ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அது இல்லாம இந்த ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு படங்கள், ஊருப்பட்ட படங்கள் ஹாலிவுட்ல இருக்கு. ஸோ ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கும். ப்ரெசென்ட்ல இந்த மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் நடக்குது, இது ரெண்டுத்துக்கு இதாகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு நடுவில் என்ன ஆச்சு, ப்ரெசென்ட்ல வந்துட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி தான் இப்ப இங்க வந்திருக்காங்களா, இப்ப அவங்க தனியா தான் இருக்காங்களா, சேருவாங்களா மாட்டாங்களா, என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம். பட் ஒரு லவ் அண்ட் வார் ஒரு பயங்கரமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்பவே கலாச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு பீஸ்ட் படத்தோட இந்த இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கு. அது முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்ததுன்னா தனுஷோட கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி சைக்கிக்கான கேரக்டரா இருக்கு. ஸோ இது வந்துட்டு குளோரிஃபிகேஷனா இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குளோரிஃபை பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியல. எனக்கு ஒரு கிரே ஷேடட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா 2 கேரக்டர்ஸுமே கிரே ஷேடட் தான். ஒருத்தன் வந்துட்டு பயங்கர வயலண்ட் ஆனவனா, ரொம்ப மோசமானவனா இருக்கா அப்படின்னா அவன் நான் திருத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதே ஒரு முட்டாள்தனம் தான். அப்படி பார்க்கும்போது ஹீரோயின் கேரக்டரே ஒரு கிரே ஷேடட் கேரக்டர் தான். ஸோ அவங்களே அப்படிப்பட்டவங்க தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கழட்டி விட்டு ஓட பாக்குறாங்களே, லாஜிக்கலா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு கழட்டி விட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்றாங்களா, இதுவுமே ஒரு முட்டாள்தனம் தான். இதுவுமே அப்ப நான் என்னன்னு சொல்றது, பொண்ணுங்க இந்த மாதிரி பண்றதுங்கிறது, அதாவது பொண்ணுங்க ஒருத்தர் லவ் பண்ணிட்டு லாஜிக்கலா பார்த்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றது குளோரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னா எப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஆஃப் குளோரிஃபிகேஷன், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க 2 பேரும் செப்பரேட்டான கேரக்டர்ஸ். இவரும் ஒரு கிரே ஷேடட் கேரக்டர், இவங்களும் ஒரு கிரே ஷேடட் கேரக்டர். இந்த கதையில என்ன ஆக போகுது அப்படிங்கறத இங்க மட்டும் பார்ப்போம். ஸோ ரொம்ப பொலிட்டிக்கலா பேச வேணாம் படங்களை பொறுத்தவரையும். சினிமா அப்படிங்கிறதுல பாலிடிக்ஸ் இருக்கும்போது மட்டும் பொலிட்டிக்ஸ் பேசலாமே தவிர எல்லா விஷயத்துக்கும் பொலிட்டிக்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் 28 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம். मेरा जी उब गया है इस बेचौध प्यार से, मुझे बस लड़ना है. அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்டீவ் ஹேரிங்டன் நடிச்ச நம்ம ஜோக்கிரி அவருடைய ஒரு படம் தான். ஸோ ஜோக்கிரி வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை தாண்டி அவர் நடிச்ச சில படங்களுமே நான் பார்த்திருக்கேன். அவரோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஃப்ரீ கை மாதிரி ஒரு ஃபன்னான ஃபிலிம், அதுல வந்துட்டு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல படங்கள் பண்ணக்கூடியவர். ஸோ அதை தொடர்ந்து இப்ப வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட கான்செப்ட் பொறுத்தவரையும் கோல்டு ஸ்டோரேஜ், அது என்ன ஸ்டோரேஜ் என்னங்கிறது தெரியல, கோல்டு ஸ்டோரேஜ் அதோட பேரு. அப்படிப்பட்ட ஸ்டோரேஜ்ல வந்துட்டு வேலை பார்க்கறவரா இருக்காரு ஜோக்கேரி. ஸோ வேலை பார்க்கும் போது அங்க ஒரு மிஸ்டீரியஸான விஷயங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளாவே. என்னடான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு நாள் அங்க இருந்து ஒரு வைரஸ் வந்துட்டு கிளம்புது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ஒரு சில ஃபிளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு வராங்க. நம்ம ஒரு புது ஸ்பீசிஸை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்பீசிஸை உருவாக்க போய் அது ஒரு வைரஸா மாதிரி, ஒரு ஜாம்பி வைரஸா மாதிரி ஒரு இது மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜாம்பி படம் தான் ஆப்வியஸ்லி. ஸோ இட்ஸ் ஜாம்பி ஃபிலிம். ஸோ அதை வந்துட்டு சர்வைவல் மிஷின்ங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு கமர்ஷியலா, அதாவது வந்துட்டு இந்த ஜாம்பி படம் அப்படின்னாலுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கா விஷுவல்ஸா அதை கொஞ்சம் கமர்ஷியலா காட்டுறது இருக்குல்ல, ரொம்ப டார்க்கா காட்டாம. ஸோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபங்கஸை பேஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. வைரஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்துட்டு ஃபங்கஸா தான் போறாங்க. பட் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் ஜாம்பி படங்கள்ங்கிறது எனக்கு வந்துட்டு அவ்வளவா எனக்கு ஃபேன்லாம் கிடையாது. பட் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்தா நான் பார்க்க மாட்டேன். இப்போ இது
இப்ப லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸ்லாம் ரொம்ப பயமுறுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் அப்படி இல்லாம 28 Days Laterலாம் சைக்காலஜிக்கலா இருக்கும். அது ஜாம்பி படம் தான், பட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தா நான் பார்ப்பேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நான் கண்டிப்பா பார்ப்பேன். பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2026க்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். That is a nuke. What are you, nuts? No, I'm ambitious. That's not natural. அதை தொடர்ந்து வாரணாசி டு தி வேர்ல்டு, நம்ம ராஜமௌலி அண்ட் மகேஷ் பாபுவோட படம். இந்த பெரிய படங்களுக்கு ஹைப் எல்லாம் வைக்கிறது நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுல இந்த படத்தையும் சேர்க்கிறேன். நான் பாகுபலி 2 இந்த பாகுபலி எபிக் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் கூட அந்த படத்தை பத்தி பெருசா என் மண்டையில பிச்சுக்காம நான் பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தேன். ஏன்னா நான் பாகுபலி 1 and 2 நான் அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது கிடையாது. ஒன்னும் சரி, இந்த இது நான் சொல்றேன்னு சொல்லி நல்லா மறந்துட்டு பாருங்க. பாகுபலி தி எபிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இந்த வாரணாசிக்கு வரேன். ஸோ இந்த பாகுபலி 1ம் சரி 2ம் சரி ஒரே ஸ்ட்ரெச்ல உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல. நான் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு தான் பார்த்திருக்கேன். பாகுபலி 1லயுமே நிறைய சீன்ஸ் பிச்சு பிச்சு பார்த்திருக்கேன். பாகுபலி 2லயும் நிறைய சீன்ஸ் பிச்சு பிச்சு பார்த்திருக்கேனே தவிர ஒரே ஸ்ட்ரெச்ல பாகுபலி 1 ஃபுல்லாவோ பாகுபலி 2 ஃபுல்லாவோ நான் பார்த்ததே கிடையாது. அதனாலயே என்னமோ தெரியல, இந்த பாகுபலி தி எபிக் மொத்த படத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர ஒரு ஃபுல் மியூஸ் வேற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வந்துச்சு. அது இல்லாம நீங்க அந்த தேவையில்லாத சில சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்கல்ல, சில சாங்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்கல்ல, அதுவுமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கால்குலேஷன் ஒன்று போட்டிருந்தேன் மேக்ஸ் இதுல. ஸோ அதுல பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு 1 hour தூக்கியிருக்காங்க, செகண்ட் பார்ட்ல இருந்து ஒரு 1/2 hour தூக்கியிருக்காங்க. மற்றபடி ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படியே தான். ரீகட்னு சொன்னாங்க, நான் வந்துட்டு மொத்த ஸ்கிரீன் பிளேவே மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ராப்பரா ஷியூடுல ஸ்டார்ட் பண்ணி அவந்திகா போய் அவந்திகா கிட்ட இருந்து மகிழ்மதி போய் மகிழ்மதி கிட்ட இருந்து பிளாஷ்பேக் கட்டப்பாட்டு இருந்து பிளாஷ்பேக் போய் அண்ட் எண்டுல வந்துட்டு ட்விஸ்ட் ரிவீல் ஆகி கட்டப்பா நான் தான் வந்துட்டு பாகுபலியை கொன்னேன் அப்படின்னு ஒரு இது ரிவீல் ஆகி அங்க பார்ட் 1ங்கிறது முடிஞ்சிருக்கும், இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது முடியுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆப்வியஸா திரும்பவும் நம்ம அமரேந்திர பாகுபலிங்கிறது ஸ்டார்ட் ஆகி அங்கிருந்து தேவசேனைக்கு போய் அதுக்கப்புறம் பல்வால் தேவன் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாரு பிரசன்ட் திரும்பி இந்த வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் அதே தான். பட் அதுல சில நடுவுல இருக்கக்கூடிய சில சீன்ஸ் தேவையில்லாத சில விஷயங்கள் மட்டும் தூக்கியிருக்காங்களே தவிர மற்றபடி அதே படம் தான். பட் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. இந்த சாதாரண நான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா என்னென்ன சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் எனக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் எங்கெங்க வரும் எதெல்லாம் தூக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல் பெஸ்டா நான் பார்த்தேன்னு சொல்லல. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதுல இருந்த விஷுவல்ஸுக்கும் இப்ப நான் தியேட்டர்ல பார்த்த அந்த விஷுவல்ஸுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆப்வியஸா நான் ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன். பட் என்னன்னா அதுல இருந்த விஷுவல்ஸுக்கும் இதுல இருந்த விஷுவல்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸுங்கிறது பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த ரீமாஸ்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு கண்டிப்பா. ஸோ இன்னுமே ஐமேக்ஸ்ல பார்க்காதவங்க இப்பயுமே ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐமேக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தரமான படம். ஸோ இப்போ பேக் டு வாரணாசி. எனக்கு இந்த பெரிய படங்கள் ஹைப் வச்சுக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால இந்த படத்துக்கு பெருசா ஹைப் இல்லை. என் நண்பர் கூட வந்துட்டு, அதாவது முன்னாள் எடிட்டர், நம்ம சேனலோட முன்னாடி எடிட்டர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீங்க பாத்தீங்களா இல்லையா ஹாட்ஸ்டார்ல போயிட்டு இருக்கு, ஏதோ ட்ரைலர் லீக் ஆயிடுச்சாமா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நான் பெருசா கண்டுக்கல, டீசர் வரட்டும் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் டீசர் வந்து நான் பார்த்தேன். ஐ பிட் கன்ஃபியூஸ்டு தான், எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. என்னன்னா டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, டிஃப்ரெண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆப்வியஸ்லி விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸுங்கும் போது ரொம்ப பேக்ல போய் பிசி டிசி சின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்றும் புரியல. அந்த நடுவுல வந்துட்டு ராமாயணத்தோட வாரக்கு வந்துட்டு காட்டுறாங்க, அதுக்கப்புறம் வேற என்னென்னமோ காட்டுறாங்க, லங்கா என்னென்னமோ காட்டுறாங்க. பட் எனக்கு எதுவும் புரியல. அண்ட் இதுல எண்டுல வந்துட்டு மகேஷ் பாபு வந்துட்டு அந்த மாடு மேல ஓடி வர அந்த சீனை வந்துட்டு போட்டு காட்டுறாங்க. ஸோ எண்டிங் முடியும் போது வந்துட்டு விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, பட் ஒன்றும் புரியலடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. பட் என்ன மேட்டருங்கிறது தெரியல. அண்ட் எனக்கு கிடைச்ச ஒரு ரூமர் எப்படி என்னன்னா, இந்த படம் வந்துட்டு 2 பார்ட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு குளோப் ட்ரோட்டர் அப்படின்னு ரிலீஸ் ஆகும், செகண்ட் பார்ட் வந்துட்டு டைம் ட்ரோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி நான் பார்த்த சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டீசர்லயே பார்த்தா ஒரு எரிக்கல் காமிச்சிருக்காங்க, அதோட சேர்ந்து டைட்டில்ல வேர்ல்டு அந்த பூமியை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நான் கெஸ் பண்றது என்ன அப்படின்னா, இந்த பூமியை காட்டுறாங்க, எரிக்கல்ல காட்டுறாங்க. வாரணாசி டைட்டில்லயே இந்த எரிக்கல் அப்படிங்கிறது முக்கியமான பார்ட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு வைல்டான இமேஜினேஷன் தான். இது கண்டிப்பா நடக்குமாலாம் எனக்கு 0% வாய்ப்புன்னு கூட சொல்வேன். இதை நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு இருக்கிற சிறுமொழிக்கு எட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப
வைல்டா யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச இந்த குளோப் ட்ரோட்டர் அப்படிங்கிற இந்த டைட்டில் வருதுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அது வந்துட்டு ஒரு அப்பாக்கலிப்ஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எரிக்கல் காட்டுறாங்க, பூமியை காட்டுறாங்க. ஸோ வேற வேற டைம் லைன்ஸை காட்டுறாங்க. ஸோ இந்த வேற வேற டைம் லைன்ஸுங்கிறது என்ன மேட்டருங்கிறது தெரியல. பட் எரிக்கல் வந்து விழுகுது. ஸோ எரிக்கல் இதுல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு அப்பாக்கலிப்ஸா இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வந்துட்டு எனக்கு இருக்கு. பட் கிளியர் அண்ட் கட்டா தெரியல. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து டைம் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்பாக்கலிப்ஸை தடுக்கிறதுக்கான டைம் டிராவலா இருக்கலாம், இல்ல வேற மாதிரி கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அண்ட் இந்த எரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ராஜமௌலி சாரோடைய படங்களே பின்னாடி போய் பார்த்தோம்னா நம்ம இவர் மகதீராக்கு போனீங்க அப்படின்னா இந்த எரிக்கல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கிரகணங்கள் சேரும் போது ஒரு எரிக்கல் விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு அதாவது நட்சத்திரங்கள் எல்லாமே நேர்கோட்டுக்கு வரும்போது ஒரு எரிக்கல் வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கரெக்டா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். அங்க வந்துட்டு அது ஒரு பெரிய அபசகுணம், அந்த சமயத்துல ஒரு உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அது ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கும். அண்ட் அதே விஷயம் ரிப்பீட் ஆகுது இந்த டைம் லைன்ல இங்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் அப்படிங்கிற விஷயங்கிறது இந்த மகதீரால இந்த டைம் டிராவலா இல்லாம வேற வேற டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் மறுஜென்மங்கிற மாதிரி ஹேக் பண்ணியிருப்பாங்க. இங்க ஒரு எரிக்கல், இங்க ஒரு எரிக்கல்னு. எனக்கு என்னமோ இந்த படமே வந்துட்டு வேற வேற டைம் லைன்ஸை காட்டும் போது இந்த எரிக்கல்லையும் காட்டும் போது எனக்கு என்னமோ அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தருது. வேற வேற டைம் லைன்ஸ்ல சேம் எரிக்கல் வருது. ஸோ அங்க ஏதோ ஒரு விஷயங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். வேற வேற இடத்துல வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு வந்துட்டு இவங்களை காப்பாற்ற போறாரு. இந்த டைம் லைன்ல பாத்தீங்கன்னா வில்லன் நம்ம பிருத்திவிராஜ் கும்பாவை வந்துட்டு தேர்ல வச்சு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஒரு மாதிரி வைல்டா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் என்ன மேட்டருங்க சத்தியமா தெரியல. பட் ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா இது பான்ஸ் பவுடர் எடுத்து மூஞ்சி மேல போட்டதுக்கு வந்துட்டு இன்விசிபிளா கண்ணு தெரியுங்கிறதுக்காக பவுடர் வீசுறாரு அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இது எவனோ ஒருத்தனை சுட போய் வந்துட்டு அவன் அங்க ஃப்ரேம்ல இல்ல இன்விசிபிள், அதுக்கப்புறம் வாட்சை கைது பண்ணிட்டு இருக்காங்க, டைம் டிராவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூலிக்கு சொன்னானுங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுது இவனுக்கு சொல்றதெல்லாம் பார்த்தா. ஸோ ஊ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஹியூமன் டிராபிகிங் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த படத்தையும் ஆகும் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு கடைசியா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவர் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு உலகத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியா இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பாப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பயங்கரமா இல்லை. ஏன்னா இந்த விஷுவல் ஸ்டன்னிங் வச்சு என்னை ஏமாத்திர முடியாது. கதை என்ன மேட்டர் அப்படிங்கிறது தெரியணும். அது பெருசா இல்லைங்கும் போது எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை. பட் பாப்போம் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து ரிவால்வர் ரீட்டா படத்தை ட்ரெயிலர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டிராகுலா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு கொல்லப்படுறாரு அவருடைய எனிமீஸ்னால. போலீஸும் அவருடைய தம்பியும் வந்துட்டு அண்ணனை காணன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால டிராகுலா பாண்டியனோட பாடி வந்துட்டு ரீட்டாவுடைய வீட்டுக்கு வந்துருது. ஸோ ரீட்டாவும் அவருடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாடியை என்ன பண்ணாங்க, ஸோ அந்த பாடியை தேடி வரவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத மீதி கதை. டார்க் ஹியூமர் பிளஸ் கிரிட்டி ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தெரியுது. எனக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற ரீட்டாவை கடத்திட்டு போயிடுவாங்க. ரீட்டா அங்க போயிட்டு அங்க இருக்கவங்க அடிச்சு போட்டு திரும்ப காய்கறிலாம் எடுத்துட்டு ஒரு சாதாரண மலால வருவாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ரீட்டா வந்துட்டு இப்ப சாதாரணமான ஒரு ஆள், பட் பிளாஷ்பேக்ல ஒரு பயங்கரமான ஆள் போல, மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இப்ப இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படி தோணல. இது வந்துட்டு கோலமா கோகிலா டெம்ப்ளேட் தான். சிச்சுவேஷன்னால வந்துட்டு ஒரு பொண்ணு அசாதாரண விஷயத்துல வந்துட்டு போய் மாட்டிடுறா, ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்றா அப்படிங்கறதா படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது ஒரு மாணிக் பாஷாஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கோலமா கோகிலா டெம்ப்ளேட் தான் அப்படிங்கிறது புரியுது. பகவதியோடைய டெம்ப்ளேட்னு சொல்லலாமா, சாதாரணமான ஆள் வந்து ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஆள் ஆயிட்டாங்கிற மாதிரி. பட் பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கமர்ஷியலா காமிச்சிருக்காங்க, பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம். கெட்ட வார்த்தை பேசுறா, நீ பேசி விட்டுற திருப்பி. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வாரணாசி படத்துல இருந்து குளோப் ட்ரோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாங் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பயங்கரமான பாட்டு, ஸ்ருதிஹாசன் பிச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு பயங்கர இதா இருந்துச்சு. ஸோ இப்போ வரையும் லூப்ல ஓடிட்டு இருக்கு, பயங்கரமான பாட்டு. அது தொடர்ந்து மாஸ்க்ல இருந்து இதுதான் எங்கள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவுடைய போர்ஷன்ல வரக்கூடிய ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. அண்ட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்.
இதை வந்துட்டு நம்ம கேபரையா பாடியிருக்காரு. ஸோ அருமையான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நம்ம கேபரையாவுடைய பாட்டு மாண்ட மன்னன் காவியம், ஸோ அந்த பாட்டு வந்துட்டு நம்ம காந்தா படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வரும்போது எனக்கு இந்த ஸ்பீடு ரியாக்ஷன் தான் அப்படி இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ பர்சனலி ரொம்ப எனக்கு பிடிச்சவர். ஸோ அவருடைய பாடல்கள்லாம் படத்துல வரும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஸோ பார்ப்போம் அவரு அடுத்தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு என்னன்னா இந்த மாஸ்க் படத்துல இருந்து எனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பாட்டுகள் வந்து ட்ரெயிலரோட எண்ட்ல வர அந்த அரசன் என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருதுல, அசுரன் என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு அந்த ஒரு போர்ஷனே ரொம்ப பயங்கர ஹிட்டா இருக்கு. எனக்கு அந்த சாங் தான் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எம்ஆர் தான் வாய்ஸை வச்சு இது பண்ணி போட்டிருக்காங்க. அசார் நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட வச்சு டப்பான வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு பயங்கரமா இதா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த பாட்டு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன வேற என்ன படங்கள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து. அது தொடர்ந்து வந்துட்டு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுதான் பிரியங்கா சோப்ராவுடைய ஃபர்ஸ்ட் லுக் வாரணாசி படத்துல இருந்து. அண்ட் சுந்தர்ஷி வந்துட்டு ஆப்வியஸ்லி தலைவர் 170 படத்துல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. ஏங்கிற ரீசனை வந்துட்டு தெளிவா சொல்லல. ஏதோ எங்களுக்கு மரியாதை இருக்கு ஆவுன்னு சொல்லிட்டு பெரிய பேசேஜா போட்டு வச்சிருக்காரு, தவிர ப்ராப்பரான ரீசனுங்கிறது சொல்லல. எனக்கு என்ன மேட்டருங்கிறது தெரியல. பட் ரிலீவ் ஆயிட்டாரு. இந்த படம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ வந்து தூக்கி போட்டு ஆளாளுக்கு நல்ல நல்ல படங்கள் தனியா பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லாத எனக்கு இப்பவுமே தோணுது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் பராசக்தி படத்துக்கு ரவி மோகன் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கூடி சீக்கிரம் முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் அனுராக் கஷ்யப்போடைய அங்கில் 123 அங்கில் _123 படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பூஜையும் போட்டாங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நேமா வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா அங்கிள் 123 அந்த அங்கிள் 123ங்கிறது அங்கிளையும் மீன் பண்ணுது அண்ட் அன்கில்லையும் மீன் பண்ணுது. கில் அப்படிங்கிற விஷயத்தையும் மீன் பண்ணுது. ஸோ கொலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ ஒரு வைல்டான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லிட்டு. சாம் ஆண்டன் வந்துட்டு டைரக்ட் பண்றாரு. ஒரு பேர் எங்கேயோ கேட்டிருக்கேன், எங்க இருந்தான்னு தெரியல. பார்ப்போம். அண்ட் சந்தீப் கிஷன் ஜேசன் சஞ்சயோடைய JSJ1 அந்த படத்தோடைய டைட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிக்மா அப்படிங்கிற டைட்டிலா வச்சிருக்காங்க. அண்ட் பணம் அண்ட் தங்கக்கட்டை இதைத்தான் வந்துட்டு இந்த போஸ்டர்ஸ்ல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. பணத்தை எரிக்கிற மாதிரி ஒரு போஸ்டரும், பணத்தை தங்கக்கட்டியெல்லாம் கீழே போட்டு வச்சு அது மேல சந்தீப் கிஷன் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அதை தாண்டி பணம் அப்படிங்கிறது வந்துட்டு மேஜரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்மா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டிலா வச்சிருக்காங்க போல இருக்கு. படம் பார்த்தா நமக்கு என்னங்கிறது தெரியும், பார்க்கலாம். அண்ட் நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி அவதார் ஃபயர் அண்ட் நேஷனல் படத்தோடைய அபிஷியல் ரன் டைம் வந்துட்டு ஆஃபீஸியல் ரிலீஸ் ஆயிடுச்சு. 3 hours 15 minutes. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் 3 hours 15 சொல்லிட்டு ரூமர் தான் சொல்லிட்டு, அது இப்போ உண்மை ஆயிடுச்சு. 3 hours 15 minutes தான். அண்ட் அது இல்லாம சில எக்ஸ்ட்ரா நியூஸுமே இருக்கு. கவினுடைய ஹாய் நம்ம நயன்தாரா அண்ட் கவின் நினைக்கிறாங்களா அந்த படத்துல இருந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்கெடியூல் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. அதையும் முடிச்சுட்டு அந்த படம் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஸோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அண்ட் கவின் பிரியங்கா மோகன் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த படத்துக்கு என்ன ஷூட்டிங்கே போல இருக்கு. சீக்கிரமா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்க் படத்தை முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஸ்கெடியூலான நம்ம ஹாய் படத்தோட ஃபைனல் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா மோகன் படத்துக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சது. ஸோ வேற ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் பண்ணி தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வாரம் நமக்கு வந்துட்டு என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன டேட் 16ஆம் தேதியா. ஸோ இந்த வாரம் நமக்கு வந்துட்டு மாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் சிசு ரோட் டு ரிவெஞ்ச் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்திருந்தேன். அண்ட் பார்ட் 1 இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2க்கு போறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். முடிஞ்சா பார்த்து சொல்றேன். அண்ட் இது இல்லாமல் மாஸ்க்குமே இருக்கு. அண்ட் அது தொடர்ந்து வேற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு இந்த 26th எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அடுத்த வாரம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். பார்க்கலாம் என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். வேற ஏதாவது நடுவில் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த வீடியோஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பை ஃப்ரம் சுந்தரராஜன். உடம்பு முடியாம உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்பிச்சு விடுங்க. ஸோ உங்களை வந்து பார்க்குறேன். மறுபடியும் சொல்றேனோ வளர்றேன் பாருங்க. பாய், போயிட்டு வரேன். பாய்.